Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து ஸ்லைடிங் விண்டோ புரோட்டோகால்ஸ். ஸோ ஸ்லைடிங் விண்டோ புரோட்டோகால்ஸில் நமக்கு வந்து ரெண்டு அல்காரிதம்ஸ் இருக்குது. ஒன்று கோ பேக் என், இன்னொன்று செலக்டிவ் ரிப்பீட். ஸோ இதில் நம்ம வந்து கோ பேக் என் பார்க்க போகிறோம். ஸோ கோ பேக் எனில் நம்ம ஃபியூ பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்ட்டில் ரிமைனிங் பாயிண்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஸ்லைடிங் விண்டோ புரோட்டோகால்ஸ்ன்னு சொன்னிங்கன்னா நமக்கு வந்து கோ பேக் என் இருக்குது, செலக்டிவ் ரிப்பீட் இருக்குது. ஸோ கோ பேக் என். ஸோ கோ பேக் எனில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து என் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது. என் வந்து இங்கே வந்து எப்பயுமே வந்து கேபிட்டல் என் வந்து சென்டர் விண்டோ சைஸை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகேவா? இப்போது ஸ்லைடிங் விண்டோ ப்ரோட்டோகால்ஸோட கான்செப்ட் என்ன? சென்டர் வந்து ஒரே நேரத்தில் மல்டிபிள் ஃப்ரேம்ஸ் அனுப்ப முடியும். அதுதான் வந்து கான்செப்ட். ஏன்னா நம்ம ஸ்டாப் அண்ட் வெயிட்டில் என்ன பார்த்தோம், சென்டர் வந்து ஒரு ஃப்ரேம் அனுப்பணும், அதுக்கப்புறம் அந்த ஃப்ரேம்க்கு அக்னாலஜ்மெண்ட் வராமல் நெக்ஸ்ட் ஃப்ரேம் அனுப்ப முடியாது. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் எஃபிஷியன்சி அஃபெக்ட் ஆகுது. ஏன் அப்படின்னு சொன்னால் இப்போ அந்த பாத்தில் பேண்ட்வித் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு பேக்கெட் அனுப்பிச்சு நமக்கு வந்து யூஸ் இல்லை. மல்டிபிள் பேக்கெட்ஸ் அனுப்புனா அதுதான் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நமக்கு வந்து கோ பேக் என் போகிறோம். ஸ்லைடிங் விண்டோ ப்ரோட்டோகால்ஸில் கோ பேக் என் அண்ட் செலக்டிவ் ரிப்பீட் போகிறோம். சரியா? So the number of frames to be sent depends on the sender window size. So sender என்ன window size, அதுதான் go back என்ன கேபிட்டல் என்ன sender window sizeன்னு சொன்னேன். ஸோ எவ்வளோ ஃப்ரேம்ஸ் அனுப்பணுங்கிறது வந்து அந்த கேபிட்டல் என் தான் டிசைட் பண்ணும். The frames are numbered in a sequential manner. ஆர்டரில் வந்து இது நம்பர் பண்ணியிருப்பாங்க ஸ்டார்டிங் ஃப்ரம் 0. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ அப்போ சீக்வன்ஸ் நம்பர்ஸ் நம்ம எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் எப்பயுமே சீக்வன்ஸ் வந்து சீக்வன்ஸ் நம்பர் வந்து 2 பவர் m. இப்போ m பிட்ஸ் இருந்தால் இப்போ m = 3 அப்படின்னு சொன்னால் சீக்வன்ஸ் நம்பர்ஸ் எவ்வளோ ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு சொன்னால் 2 பவர் mனா ஸோ 2 பவர் 3 8 சீக்வன்ஸ் நம்பர்ஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணிக்கலாம். தட் இஸ் நத்திங் பட் 0 to 7. அதுதான் வந்து சொல்கிறாங்க. சரியா? ஸோ இது வந்து நான் சீக்வன்ஸ் நம்பர்ஸை வச்சு மட்டும் சொல்கிறேன். சீக்வன்ஸ் நம்பர்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணணும்னு சொல்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டைமர் இஸ் செட் ஃபார் ஈச் ஃப்ரேம். இது சென்டருக்கும் சரி ரிசீவருக்கும் சரி எல்லாத்துக்கும் ஒன்று தான். when a timeout occurs the sender retransmits all the frames. ஸோ இப்போ நம்ம இங்கே சென்டர் பற்றி பேசிகிட்டு இருக்கோம், ரிசீவர் வரும்போது நம்ம ரிசீவர் பற்றி பேசலாம். பட் எனிவே ரெண்டு சைடுமே டைமர் இருக்கும். சரியா? இப்போ வந்து டைமர் இஸ் செட் ஃபார் ஈச் ஃப்ரேம். when a timer occurs the sender retransmits all the frames. இதுதான் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். இப்போ வந்து நடுவில் வந்து இப்போ நம்ம ஃப்ரேம்ஸ் அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னி அக்னாலஜ்மெண்ட் வந்து இப்போ நம்ம 4 ஃப்ரேம்ஸ் அனுப்புகிறோம்னு வைங்களேன். அக்னாலஜ்மெண்ட் வந்து எனக்கு வந்து 3 ஃப்ரேமுக்கு தான் வந்திருக்கு, 4வது ஃப்ரேமுக்கு வரல அப்படின்னு சொன்னால் கோ பேக் என்ன பண்ணுவோன்னா திருப்பி அந்த 4 ஃப்ரேம்ஸையும் ஃபுல்லாக அனுப்புவோம். ஓகேவா? அதுதான் வந்து கான்செப்ட். அதனால தான் இங்கே சொல்லியிருக்காங்க when a timeout occurs the sender retransmits all the frames. டைம் எக்ஸ்பயர் ஆகிடுச்சுன்னா அது வந்து எல்லா ஃப்ரேமையும் ரீட்ரான்ஸ்மிட் பண்ணிடும். த ரிசீவர் கேன் ரிசீவ் ஒன்லி 1 ஃப்ரேம் அட் அ டைம். எப்பயுமே ரிசீவர் வந்து ஒரே ஒரு ஃப்ரேம் தான் ரிசீவ் பண்ண முடியும். சரியா? சென்டர் வந்து மல்டிபிள் ஃப்ரேம்ஸ் அனுப்பலாம் அட் அ டைம். ஓகேவா? அது தப்பில்லை. பட் ரிசீவருக்கு வந்து ஒரு நேரத்தில் ஒரு ஃப்ரேம் மட்டும்தான் ரிசீவ் பண்ண முடியும். The receiver maintains an acknowledgement timer for each receiver frame. ஸோ ரிசீவர் சைடுக்கும் நமக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் அனுப்பும் போது அதுக்குன்னு ஒரு அக்னாலஜ்மெண்ட் டைமர். அந்த ஃப்ரேமை என்ன நம்ம சொல்லுவோம், ரிசீவர் சென்டருக்கு அனுப்புகிற ஃப்ரேமாக தான் நம்ம என்ன சொல்லுவோம், அக்னாலஜ்மெண்ட் ஃப்ரேம். ஸோ அந்த ஒவ்வொரு அக்னாலஜ்மெண்ட் ஃப்ரேமுக்கும் ஒவ்வொரு டைமர் இருக்குது. சரியா? ஆஃப்டர் த டைமர் எக்ஸ்பயர்ஸ் த ரிசீவர் சென்ஸ் cumulative acknowledgement or individual acknowledgement. ஸோ டைமர் எக்ஸ்பயர் ஆனோன்னே ரிசீவர் என்ன பண்ணுவாங்க, ரிசீவர் வந்து கியூமுலேட்டிவ் அக்னாலஜ்மெண்ட்னா மொத்தமாக அனுப்புவாங்க, மொத்தத்துக்கும் ஒரே அக்னாலஜ்மெண்ட் அனுப்புவாங்க. இல்லை அப்படின்னா இண்டிவிஜுவல் அக்னாலஜ்மெண்ட்டும் அனுப்புவாங்க. ஸோ இது எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம இதை பார்ட் 2ல் பார்ப்போம். சரியா? இப்போ மற்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். இதை மட்டும் பேஸ் பண்ணி நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் போட்டிருக்கேன். இப்போ வந்து கோ பேக் எப்பயுமே வந்து எந்த அல்காரிதமாக இருக்கட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது வந்து சென்டர் விண்டோ சைஸ், ரிசீவர் விண்டோ சைஸ். அதாவது சென்டர் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ ஃப்ரேம் சென்ட் பண்ணலாம் அப்படின்னா எப்பயுமே சென்டர் விண்டோ சைஸ் வந்து less than 2 பவர் m இருக்கணும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, m = 3னா
நம்ம என்ன சொன்னோம் 2 பவர் 3னா நமக்கு என்ன வரும் 8. ஸோ 0 to 7 சொன்னேன் இல்லையா, அப்போ லெஸ் தென் 7 இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து எப்பயுமே கோ பேக் எண்டில் சென்டர் விண்டோ சைஸ் வந்து இப்போ m = 3 வச்சோன்னா லெஸ் தென் 7 இருக்கணும். ஓகே, 0 to 7னா 8, சாரி லெஸ் தென் 8 இருக்கணும். லெஸ் தென் 8 இருந்தால் தான் அது வந்து நமக்கு வந்து எரர் இல்லாமல் ஃப்ரேம்ஸ் அக்செப்ட் பண்ண முடியும். அதை நம்ம எப்படின்னு பார்க்கலாம். ஸோ சென்டர் விண்டோ சைஸ் எப்பயுமே வந்து 2 power m - 1. இந்த -1 2 power m - 1. ஓகேவா? மேலே -1 போடக்கூடாது. ரிசீவர் விண்டோ சைஸ் வந்து எப்பயுமே 1 தான். சரியா? இப்போ இங்கே ஏன் வந்து சென்டர் விண்டோ சைஸ் எப்பயுமே லெஸ் தேன் 2 power m இருக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ சப்போஸ் பாருங்கள், நமக்கு வந்து இப்போ இங்கே m = 2ன்னு வச்சுக்கோங்க. m = 2னா நான் என்ன சொன்னேன், எவ்வளோ சீக்வன்ஸ் நம்பர் ஜென்ரேட் ஆகும் 4. இப்போ என்ன சொல்கிறாங்க, 2 power m னா 2 square 4 லெஸ் தேன் 4 இருக்கணும்னு சொல்கிறாங்க. சென்டர் விண்டோ சைஸ் வந்து லெஸ் தேன் 4 இருக்கணும். அதாவது அப்போ இங்கே என்ன இருக்கணும், 0 1 2 2 தான் இருக்கணும். அதுதான் வந்து கரெக்ட். 0 1 2 ஃப்ரேம்ஸ், 3 ஃப்ரேம் மட்டும்தான் நம்ம சென்டர் சைட். அதாவது சென்டர் விண்டோ சைஸ் வந்து இங்கே என்ன இருக்கணும், 3 இருக்கணும். சரியா? லெஸ் தென் 4ன்னு சொல்லியாச்சு. அப்போ சென்டர் விண்டோ சைஸ் லெஸ் தென் 4, அதாவது 3 இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சென்டரில் வந்து 0 1 2 3 இருக்குது, எல்லாமே எடுத்துக்கிறாங்க. இப்போ ஆனால் இங்கே என்ன இது பண்ணியிருக்காங்க, இங்கே பார்த்தீங்கன்னா 0 1 2 மட்டும்தான் எடுத்திருக்காங்க, 3 எடுக்கலை. 3 வந்து வெளியில் தான் இருக்குது. ஓகேவா? சென்டர் விண்டோ சைஸ் வந்து 3 எடுத்திருக்காங்க இங்கே. சரியா? இப்போ ஃப்ரேம் 0 அனுப்புகிறாங்க, ஃப்ரேம் 1 அனுப்புகிறாங்க, ஃப்ரேம் 2 அனுப்புகிறாங்க. ஓகேவா? சென்டர் வந்து 3 ஃப்ரேம் அனுப்புகிறாங்க. ரிசீவர் வந்து ஃப்ரேம் 0 வந்து வச்சுருக்கு, வந்துருச்சுன்னு சொல்லி வச்சுருக்கு. அதே மாதிரி ஃப்ரேம் 1 வந்துருச்சுன்னு சொல்லி ரிசீவரும் வச்சுருக்கு. ஃப்ரேம் 2 வந்துருச்சுன்னு சொல்லி வச்சுருக்கு. நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், நெக்ஸ்ட் டைம் வந்து சென்டர் வந்து என்ன பண்ணுது, திருப்பி வந்து ஃப்ரேம் 0 அனுப்புது. ஓகேவா? திருப்பி ஃப்ரேம் 0 அனுப்பும் போது ரிசீவர் வந்து என்ன பண்ணுது, ரிசீவர் வந்து அடுத்த ஃப்ரேம் என்னது, அதுக்கு வந்து 3 தான் வரணும். திருப்பி அது ஃப்ரேம் 0 வர மாதிரி என்ன பண்ணுது, ஃப்ரேம் 0 வந்த பிறகு அதுக்கு அதை டிஸ்கார்ட் பண்ணுது. ஏன் டிஸ்கார்ட் பண்ணுச்சு, ஏற்கனவே அது வந்து ஃப்ரேம் 0 வந்து ரிசீவ் பண்ணிடுச்சு. அதனால் வந்து திருப்பி இது வந்து ஃப்ரேம் 0 சென்ட் பண்ணும்போது கரெக்டாக டிஸ்கார்ட் பண்ணுது. சரியா? ஏற்கனவே ஃப்ரேம் 0 ரிசீவருக்கு வந்துட்டனால அது வந்து திருப்பி சென்டர் வந்து ஃப்ரேம் 0 அனுப்பும் போது அது கரெக்டாக டிஸ்கார்ட் பண்ணிவிடு. ஓகேவா? இது வந்து லெஸ் தென் 2 power m, அதாவது லெஸ் தேன் 4 வச்சேன்னா, அதாவது m = 3, அதாவது சென்டர் விண்டோ சைஸ் வந்து 3 வச்சோம் அப்படின்னு சொன்னால், m இல்லை சென்டர் விண்டோ சைஸ் வந்து 3 வச்சோன்னா, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா சென்டர் விண்டோ சைஸ் வந்து இதில் வந்து 4 வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் ஃப்ரேம் 0 அனுப்புகிறேன், ஃப்ரேம் 1 அனுப்புகிறேன், ஃப்ரேம் 2 அனுப்புகிறேன், ஃப்ரேம் 3 அனுப்புகிறேன். ஓகேவா? ஸோ ஃப்ரேம் 3 வரைக்கும். ஸோ இது ரிசீவரும் வந்து ஃப்ரேம் 0 ரிசீவ் பண்ணிச்சு, ஃப்ரேம் 1 ரிசீவ் பண்ணிச்சு, ஃப்ரேம் 2 ரிசீவ் பண்ணிச்சு. ஆனால் இன்னும் அக்னாலஜ்மெண்ட் வைக்கல. பட் ஆனால் இங்கே இந்த டயக்ராமை பார்த்து நான் சொல்கிறேன், அது ஃப்ரேம் 2 ரிசீவ் பண்ணிடுச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃப்ரேம் 3, ஓகேவா, ஃப்ரேம் 3வும் ரிசீவ் பண்ணிடுச்சு. ஓகேவா? இங்கே வந்து என்ன வைக்கிறாங்க, 4 வைக்கிறாங்க. ஓகேவா? ஃப்ரேம் 3வும் ரிசீவ் பண்ணிடுச்சு, அது 3 வந்துடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் வந்து இது என்ன பண்ணுது, திருப்பி இது ஃப்ரேம் 0 அனுப்புது. ஓகேவா? இந்த ஃப்ரேம் 0 அனுப்பும் போது இது வந்து ஆக்சுவலி வந்து இது அக்செப்ட் பண்ணிடுது. பட் இது என்ன ஆக்சுவலி சென்டர் விண்டோ சைஸ் என்னது, இதுக்கு 4 தான். அப்போ 4னா இந்த ஃபஸ்ட்டு 4 ஃப்ரேம்ஸை தான் வந்து இதை அனுப்ப முடியும். அன்லெஸ் அண்ட் அன்டில் இது அக்னாலஜ்மெண்ட் வராமல் இந்த விண்டோவை இது ஸ்லைட் பண்ண முடியாது. இங்கே எங்கேயுமே வந்து இது ரிசீவர் வந்து அக்னாலஜ்மெண்ட் அனுப்புனதாக வந்து சொல்லலை. அக்னாலஜ்மெண்ட் வந்தால் மட்டும்தான் இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், எல்லாத்தையும் தள்ளிட்டு இந்த கடைசியாக இருக்கிற 0வாக இதால் அனுப்ப முடியும். ஓகேவா? அக்னாலஜ்மெண்ட் ரிசீவ் பண்ணாதனால இந்த 0வை இதை அனுப்ப முடியாது. திருப்பி இது என்ன பண்ணுது, திருப்பி இந்த 0 அனுப்புது. இது என்ன நினைக்குது, இது அடுத்த 0வை தான் அனுப்புதுன்னு சொல்லி இதை அக்செப்ட் பண்ணிடுது. சரியா? ஸோ அதனால தான் எப்பயுமே வந்து சென்டர் விண்டோ சைஸ் ஈக்குவல் டு 2 power m வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சரியா? இதுதான் கான்செப்ட். இது அக்னாலஜ்மெண்ட் வரல, ரிசீவர்கிட்டருந்து அக்னாலஜ்மெண்ட் வந்தால் மட்டும்தான் இந்த விண்டோவை சென்டர் வந்து ஸ்லைட் பண்ண முடியும். இங்கே வந்து அக்னாலஜ்மெண்ட் வந்திருக்குன்னு சொல்லவே இல்லை.
ஸோ இது திருப்பி இது என்ன பண்ணுது, திருப்பி இதை ஃப்ரேம் 0 அனுப்பும் போது இங்கே இது டிஸ்கார்ட் பண்ணியிருக்கணும். இது டிஸ்கார்ட் பண்ணாமல், ஏன்னா இங்கே விண்டோ பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது, மூவே ஆகலை. சரியா, இது டிஸ்கார்ட் பண்ணாமல் இதை அக்செப்ட் பண்ணிக்கிடுது. அதனால் எப்பயுமே வந்து சென்டர் விண்டோ சைஸ் வந்து கோ பேக் எண்டில் <2m இருக்கணும். ஸோ அதனால தான் நம்ம வந்து என்ன வச்சுருக்கோம், <2m வந்து தட் இஸ் 2m - 1, தட் இஸ் m = 4 அப்படின்னு சொன்னால், m = 2 அப்படின்னு சொன்னால் 2² - 1 தட் இஸ் 3. சரியா, 4 - 1 தட் இஸ் 3. ஓகேவா. இப்போ if all the frames are not received within a timeout, all the frames in the current window are retransmitted. இது நான் வந்து சென்டர் சைட் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஓகேவா. இப்போ வந்து frames எல்லாம் if all the frames are not received within a timeout, all the frames in the current window are retransmitted. ஸோ டைம் அவுட், இப்போ டைமர் செட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு 5 செகண்ட்ஸ் செட் பண்ணியிருக்காங்கன்னா 5 செகண்ட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணும். 5-6 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகும், அந்த டைமர் வந்து எக்ஸ்பயர் ஆகும். எக்ஸ்பயர் ஆனோடனே என்ன போகும், திருப்பி எல்லா ஃப்ரேம்ஸையும் நான் ரீட்ரான்ஸ்மிட் பண்ணிவிடுவேன். சென்டர் வந்து ரீட்ரான்ஸ்மிட் பண்ணிவிடுவாங்க. கோ பேக் எண்ட் டஸ் நாட் அக்செப்ட் அவுட் ஆஃப் ஆர்டர் ஃப்ரேம் டெலிவரி. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு. அதாவது அவுட் ஆஃப் ஆர்டர் ஃப்ரேம் டெலிவரி. அதாவது இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ நமக்கு வந்து இப்போ இங்கே வந்து சென்டர் விண்டோ சைஸ் வந்து என்னது அப்படின்னு சொன்னால் 7. ஓகேவா, 7. அதாவது m = 3 எடுத்திருப்பாங்க. ஸோ 2m - 1 என்னது 2³ தட் இஸ் 7. ஓகேவா, 7. ஸோ 1 2 3 4 5 6 7 சென்டர் விண்டோ சைஸ் வந்து 7. ஸோ 0 to 6 எடுத்திருக்காங்க. ஃப்ரேம் 0 அனுப்புது, ஃப்ரேம் 1 அனுப்புது, ஃப்ரேம் 2 அனுப்புது, ஃப்ரேம் 3 அனுப்புது. சரியா, ஃப்ரேம் 3 அனுப்புது. நடுவில் ஃப்ரேம் 1 அனுப்பும் போது லாஸ்ட் ஆயிடுச்சு. பட் லாஸ்ட் ஆனது சென்டருக்கு தெரியுமா, தெரியாது. ஃப்ரேம் 2 ஃப்ரேம் 3 அனுப்புது. திருப்பி என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இங்கே ஃப்ரேம் 3 அனுப்பிட்டு நெக்ஸ்ட்டு வரும்போது இங்கே என்ன ஆகுது, டைம் அவுட் வந்துடுச்சு. டைம் அவுட் ஆகும்போது என்ன ஆகுது, இது வந்து ஃப்ரேம் 0க்கு மட்டும்தான் அக்னாலஜ்மெண்ட் 1 வருது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், எனக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் 1னா நெக்ஸ்ட்டு ஃப்ரேம் அனுப்புங்கன்னு அர்த்தம். ஃப்ரேம் 0க்கு மட்டும்தான் அக்னாலஜ்மெண்ட் வருது. அக்னாலஜ்மெண்ட்டில் இது என்ன கொடுத்தது, அக்னாலஜ்மெண்ட் 1. அக்னாலஜ்மெண்ட் 1 அப்படின்னு சொன்னால் எனக்கு அடுத்த ஃப்ரேம் அனுப்புங்கன்னு அர்த்தம். ஸோ இது ஃப்ரேம் 1 ஃப்ரேம் 2 ஃப்ரேம் 3 அனுப்புது. ஓகேவா, ஃப்ரேம் 1 ஃப்ரேம் 2 ஃப்ரேம் 3 அனுப்புது. பட் ஆனால் வந்து என்ன ஆகுது, டைமர் எக்ஸ்பயர் ஆகிடுச்சு. இப்போ இங்கே வந்து விண்டோ சைஸ் வந்து 7ங்கிறதுக்காக வந்து அட் த சேம் டைம் 7 ஃப்ரேம்ஸ் நம்ம அனுப்ப முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால், டைமர் எதில் வந்து எக்ஸ்பயர் ஆகுதோ அது வரைக்கும் மட்டும்தான் டைமர் எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ ஃப்ரேம்ஸ் அனுப்ப முடியுமோ அது மட்டும்தான் அனுப்ப முடியும். மேக்ஸிமம் சைஸ் வந்து நமக்கு 7. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் 3 அனுப்பிடுச்சு. பட் இங்கே ஃப்ரேம் 4 அனுப்புறதுக்குள்ளே இங்கே டைம் அவுட் ஆச்சு. டைம் அவுட் ஆகும்போது இது என்ன பார்க்குது, ஃப்ரேம் 0க்கு மட்டும்தான் எனக்கு அக்னாலஜ்மெண்ட் வந்திருக்கு. ஃப்ரேம் 1 2 3க்கு வரல. ஸோ அது ஃப்ரேம் 1க்கு வரல, 2க்கு வரல, 3க்கு வரல. ஸோ இது என்ன பண்ணுது, ஃபஸ்ட் ஃப்ரேம் 1க்கு வரல. ஓகேவா, ஃப்ரேம் 2க்கு வந்திருக்குன்னா கூட இது ஒன்றும் இது பண்ண முடியாது. ஃப்ரேம் 1க்கே இதுக்கு வரல. ஸோ அதை அனுப்பிக்கிட்டு இருக்கு. அடுத்தது என்ன பார்க்கும், ஃப்ரேம் 1க்கு வந்துச்சுன்னு தான் பார்க்கும். ஃப்ரேம் 1க்கு வரல. ஸோ அதனால் இந்த ஒரு ஃப்ரேமுக்கு வராதனால அது என்ன பண்ணுன்னா, ஃப்ரேம் 1 ஃப்ரேம் 2 ஃப்ரேம் 3 வந்து ரீசெண்ட் பண்ணிக்கணும். ஓகேவா, ரீசெண்ட் பண்ணிடும். ரீசெண்ட் பண்ணோன்னு என்ன ஆகுது, திருப்பி நமக்கு வந்து என்ன ஆகுது, நமக்கு வந்து இப்போ ரீசெண்ட் பண்ணோன்னே திருப்பி வந்து என்ன ஆகுது, நமக்கு அக்னாலஜ்மெண்ட் வந்துடுது. எப்போ வருது அக்னாலஜ்மெண்ட் சப்போஸ் டைமர் எக்ஸ்பயர் ஆகிறதுக்கு முன்னாடி வந்துருச்சுன்னா அந்த அக்னாலஜ்மெண்ட்டை அது வந்து கன்சிடர் பண்ணாது. ஏன் அப்படின்னு சொன்னால் வந்து அது வந்து அனுப்பிட்டு இருக்கும் போது ஃப்ரேம் 1 ஃப்ரேம் 2 ஃப்ரேம் 3 ஏன் அனுப்புது, அது ரீட்ரான்ஸ்மிட் பண்ணுது. டைமர் எக்ஸ்பயர் ஆனதுனால தான் நான் ரீட்ரான்ஸ்மிட் பண்ணுறேன்னு அது சொல்லுது. ஓகே, ரீட்ரான்ஸ்மிட் பண்ணுது. இப்போ நான் அந்த ஃப்ரேம் 1 ஃப்ரேம் 2 ஃப்ரேம் 3 அனுப்பும் போது அக்னாலஜ்மெண்ட் வந்து அதை அக்செப்ட் பண்ணுமா, ரீட்ரான்ஸ்மிட் பண்ணும் போது அக்னாலஜ்மெண்ட் வந்தால் அதை அக்செப்ட் பண்ணுமா, பண்ணாது. அது வந்து ஃப்ரேம் 1 ஃப்ரேம் 2 ஃப்ரேம் 3 அனுப்புறதுல தான் பிஸியாக இருக்கும். ஸோ இந்த இதுலேருந்து நமக்கு என்ன புரியுது, ஃப்ரேம் 1க்கு அக்னாலஜ்மெண்ட் வரல. ஃப்ரேம் 1க்கு அக்னாலஜ்மெண்ட் வரலனாலும் அது என்ன பண்ணுது, திருப்பி ஃப்ரேம் 1 ஃப்ரேம் 2 ஃப்ரேம் 3 ரீசெண்ட் பண்ணுது. அதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. சரியா, ஓகேவா, அதுதான் வந்து இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து
ஃப்ரேம் 1 லாஸ்ட் ஆகிருக்கு ரிசீவர் சைடில். ஃப்ரேம் 1 லாஸ்ட் ஆகிருக்கு, ஓகே. ஆனால் ஃப்ரேம் 1 வரல. ஆனால் ஃப்ரேம் 2 வந்து ரிசீவர் சைடு வந்து ரிசீவ் ஆகிருக்கு. ஃப்ரேம் 3 வந்துருச்சு. ஆனால் ரிசீவர் வந்து என்னது ஆக்ஷன் எடுக்கலை. எனக்கு ஃப்ரேம் 1 தான் வேணும்னு சொல்லி ரிசீவர் நிற்குது. ஸோ ஃப்ரேம் 1 தான் நிற்குது வேணும்னு சொல்லி அது நிற்கும் போது என்ன அது, நான் ஃப்ரேம் 1 வந்தால் மட்டும்தான் நான் ஃப்ரேம் 2 ஃப்ரேம் 3 அக்செப்ட் பண்ணுவேன்னு சொல்லுது. ஸோ அதை வந்து சிம்பிளி டிஸ்கார்ட் பண்ணி விட்டுது. சரியா? ஸோ ரிசீவர் என்ன பண்ணுன்னா, எனக்கு வந்து ஃப்ரேம் 1க்கு பதிலாக ஃப்ரேம் 2 ஃப்ரேம் 3 ஃபஸ்ட்டு வந்தது அப்படின்னா நான் எல்லாத்தையும் டிஸ்கார்ட் பண்ணிடுவேன். எனக்கு ஃப்ரேம் 1 வந்த பிறகு தான் எனக்கு ஃப்ரேம் 2 ஃப்ரேம் 3 வர்றோன்னு சொல்லுது. சரியா? இதுதான் வந்து அவுட் ஆஃப் டெலிவரியை இது அக்செப்ட் பண்ணாது. கோ பேக் அண்ட் அக்செப்ட் பண்ணாது. ஃப்ரேம்ஸ் 0, 1, 2, 3 are sent. Frame 1 is lost. The receiver receives frames 2 and 3 but they are discarded as they are received out of order. சரியா? The timer expires and the sender does not receive acknowledgement for frames 1, 2, 3. ஏன்னா அது ஃப்ரேம் 0க்கு மட்டும்தான் acknowledgement வந்து ரிசீவ் பண்ணியிருக்கு. So the sender retransmits all the outstanding frames 1, 2, 3. அவுட்ஸ்டாண்டிங்கிற வேர்டு எடுத்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். ஏன் அவுட்ஸ்டாண்டிங்னு சொல்கிறாங்க அப்படின்னா, டைமர் எப்போ எக்ஸ்பயர் ஆகிடுச்சு, நமக்கு 0, 1, 2, 3 டிரான்ஸ்மிட் பண்ணும்போது நமக்கு எக்ஸ்பயர் ஆகிடுச்சு. 0க்கு நமக்கு அக்னாலஜ்மெண்ட் வந்துடுச்சு. ஸோ மிச்சம் 3க்கு தான் நமக்கு, மிச்சம் 3ல் வந்து நமக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் வரல, ஃப்ரேம் 1க்கே வரல. ஸோ அப்போ என்ன ஆகுது, ஃப்ரேம் 0க்கு வந்ததுனால அதை விட்டுருது. மிச்சம் 3க்கு வராதனால மிச்சம் 3ஐயும் வந்து ரீட்ரான்ஸ்மிட் பண்ணுது. அதனால தான் அது அவுட்ஸ்டாண்டிங் ஃப்ரேம்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏற்கனவே அனுப்புனதை திருப்பி ரீட்ரான்ஸ்மிட் பண்ணுறது தான் அவுட்ஸ்டாண்டிங் ஃப்ரேம். இஃப் த அக்னாலஜ்மெண்ட் அரைவ்ஸ் while retransmitting the frames 1, 2, 3, the sender cannot accept the acknowledgement as the sender is busy retransmitting the frames after a timeout. ஸோ நான் வந்து ரீட்ரான்ஸ்மிட் பண்ணும்போது எனக்கு அக்னாலஜ்மெண்ட் வந்திருக்குன்னா நான் அதை கவனிக்க மாட்டேன். நான் ரீட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுல மட்டும்தான் பிஸியாக இருப்பேன். சரியா? கோ பேக் அண்ட் டஸ் நாட் அக்செப்ட் கரெக்டட் ஃப்ரேம், இட் டிஸ்கார்ட்ஸ் தம். ஸோ நமக்கு எரர் கண்ட்ரோல் மெக்கானிசம்ஸ் இருக்கு இல்லையா, செக்ஸம், சிஆர்சி எல்லாமே இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து எரர் ஃப்ரேம் வந்தாலும் இது அக்செப்ட் பண்ணாது, சிம்பிளாக டிஸ்கார்ட் பண்ணிட்டு போயிடும். ஓகேவா? அக்செப்ட் பண்ணாமல் அது வந்து டிஸ்கார்ட் பண்ணிட்டு போயிடும். இஃப் அக்னாலஜ்மெண்ட் ஃபார் 1 frame is lost, go back and retransmits the entire outstanding frame after the timer expires. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ ஒரு பேக்கெட்டுக்கு வந்து ஒரு ஃப்ரேமுக்கு வந்து அக்னாலஜ்மெண்ட் வராட்டாலும் அது என்ன பண்ணும், எல்லா ஃப்ரேம்ஸையும் வந்து அனுப்போம், திருப்பி அனுப்போம். எப்போ அனுப்போம், டைமர் எக்ஸ்பயர் ஆனோன்னு. சரியா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம கோபேக் என்னன்னு சொல்லி பார்த்தோம். பட் இதில் நமக்கு வந்து ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணலை. ஏன்னா நான் வந்து என்ன சொன்னேன், குமுலேட்டிவ் அக்னாலஜ்மெண்ட்ஸ் ரிசீவர் சைடு நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம என்ன பார்ப்போம், நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன பார்ப்போம் அப்படின்னு சொன்னால், குமுலேட்டிவ் அக்னாலஜ்மெண்ட் எப்போ வரும், இல்லை இண்டிவிஜுவல் அக்னாலஜ்மெண்ட் ரெண்டுமே அக்செப்டட் கோ பேக் என்ன. ஸோ ரிசீவர் சைடில் அது எப்போ வரும்னு சொல்லி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.